ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் முட்டை கிரேவி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அடுப்பத்தை வச்சு ஒரு கடாய் வச்சுருங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. பட்டை 2 பட்டை, லவங்கம் 3, 2 ஏலக்காய், சோம்பு 1 ஸ்பூனு. இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு, போட்டுடலாம். 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை போட்டுடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாறுது பாருங்க. இந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுருங்க. 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன், அதை போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. வெங்காயம் ப்ரௌனாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் முட்டை தொக்குக்கு. வெங்காயம் நல்லா வதக்கி இப்போ ப்ரௌன் ஆகுது. 3 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா வதக்கிக்கணும், பச்சை ஸ்மெல் வராமல். தக்காளி நல்லா வதக்கி இப்போ கலர் மாறுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள். மசாலாலாம் இப்போ எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குங்க. இப்போ நல்லா கொதிக்கிட்டோம். 10 நிமிஷம் மூடி போட்டு நல்லா கொதித்து வரட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ முட்டையை நம்ம கீரல் போட்டு வச்சிடலாம். கட் பண்ணியும் போடலாம், இந்த மாதிரி கீரலும் போட்டு போடலாம். உடைய 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அங்கே நல்லா கொதித்து வருது. இப்போது தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். கலந்துட்டு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே வைங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் திறந்து வருது, நல்லா திக்காயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்ச முட்டைகள்லாம் இதில் போட்டுக்கலாம். முட்டைகள்லாம் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலாலாம் முட்டைக்குள்ளே இறங்கும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு நம்ம மூடி வச்சுட்டு எடுக்கலாம். முட்டையை போட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாங்க பார்க்கலாம். பாருங்கள், முட்டையோட மசாலாலாம் நல்லா முட்டையில் இறங்கிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி போட்டுக்கலாம் மேலே. சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம். அந்த முட்டை கிரேவி பார்க்கும்போது சாப்பிடணுன்னு தோணுது. இந்த முட்டை கிரேவி வந்து சப்பாத்தி சாதத்தோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.